முக்கிய செய்தி. தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் சேவையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். எந்தெந்த நேரத்தின் அடிப்படையில் தற்பொழுது ரயில்கள் மாற்றி இயக்கப்படுகிறது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். தாம்பரம் ரயில் நிலைய பணிமனை பராமரிப்பு பணிகள் காரணமாக ஏற்கனவே 55 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விரைவு ரயில்களிலும் பல்வேறு மாற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வைகை, மலைக்கோட்டை என பல்வேறு ரயில்கள் மாற்று ரயில் நிலையங்கள் மூலமாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மேலும் சில விரைவு ரயில்கள் சேவைகள்ல மாற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி நெல்லை, எழும்பூர் இடையே இயக்கப்பட்டு வரக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயில் சேவை என்பது முழுமையாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மற்ற ரயில்களான நெல்லை, பொதிகை, கன்னியாகுமரி ஆகிய விரைவு ரயில்கள் வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய தேதிகள்ல எழும்பூருக்கு பதிலாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னை வரக்கூடிய ரயில்கள் நெல்லை, பொதிகை ஆகிய ரயில்களானது 15 மற்றும் 16 ஆகிய தேதிகள் மற்றும் கன்னியாகுமரி விரைவு ரயிலானது ஆகஸ்ட் 15 ஆகிய தேதிகள்ல செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு விரைவு ரயில்கள் செங்கல்பட்டில் இருந்து மாற்றி இயக்கப்படுவதற்கான அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.